2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம தினமும் சக்ஸஸ் வார் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இதுக்கான ரேங்கிங்கை நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட எல்லாரும் ப்ராக்ரஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக முன்னேற முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்லேயோ இல்லை குறிப்பிட்ட ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம பேட்சாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு பேட்சாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதில் மட்டும் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட ரேங்கிங் அந்த குரூப்பில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் எந்த லெவலில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க, எல்லா ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்தையும் படிக்கிறவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஓவராலாக நீங்கள் வந்து எந்த லெவலில் வந்து இருக்கீங்க, இதில் ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ரேங்கிங் வரும், லைவ் ரேங்கிங் வந்து வரும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் 1 நம்ம வந்து நேற்றுக்கு ஆரம்பித்த டெஸ்ட்டை இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 250ல் உங்கள் ரேங்க் என்ன அப்படியே காமிக்கும். நீங்கள் வந்து இப்போ அட்டன் பண்ணியிருக்க டெஸ்ட்டையே ஒரு 10 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு 2000 பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட ரேங்கிங் லைவாக வந்து அப்டேட் ஆகிரும். 2000ல் உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைவ் ரேங்கிங்கை ஓவராலாக எல்லாருக்கூடையும் கம்பீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆக முடியும். February 17க்கான டெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் ஒரு 250 பேருக்கு மேலே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டாப் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல சரண்யா கணேசன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவியா, கவியரசு, சுகன், பிரியங்கா, திவ்யா கிஷோர், அதுக்கப்புறம் ஸ்வேதா, கல்பனா, அடுத்து வந்து நாராயண் பெருமாள், ஜெயகலா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல் டாப் 10ல் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு நாளுக்கான அந்த டெஸ்ட் லிங்கை பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோவில் அன்னைக்கு டெஸ்ட்டுக்கான டாபிக் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுப்போம். அந்த டெஸ்ட் லிங்க் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். எப்படி நீங்கள் வந்து உங்களோட ரேங்கிங்கையும் ஆன்சர் கீயும் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2வது லிங்கை வந்து கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் 2வது லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களோட ரேங்கிங் என்ன, உங்கள் மார்க் என்ன, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, February 18க்கான டெஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொது தமிழ். ஸோ நம்ம நேற்றைக்கு ஜிஎஸ் கொடுத்தோம், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ். ஒரு நாள் ஜிஎஸ், ஒரு நாள் பொது தமிழ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து வரும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய கொஸ்டினில் பாதி கொஸ்டின் 10 கொஸ்டின் கொடுக்கோம் அப்படின்னா 5 கொஸ்டின்கான டாபிக் நம்ம வந்து கொடுத்துருவோம். இன்னொரு 5 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஏதோ ஒரு டாபிக் வந்து வரும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருப்பீங்க, ஏதோ ஒரு கொஸ்டின் தான் வந்து வரப்போகுது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து இப்போமே ப்ரிப்பேர் ஆக வந்து ஆரம்பிக்கணும். நம்ம அதனால தான் இப்போமே வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ வந்து இன்றைக்கி 5 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இதை சார்ந்து வரும். இன்னொரு 5 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் ஏதோ ஒரு 5 கொஸ்டின், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொது தமிழாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வந்து February 17 வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்போம். அதில் வந்து ஒரு வார் ஷீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் தினமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வார் ஷீட்டில் உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ப்ராக்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும், உங்களுக்கு தானாகவே வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு இருப்போம். ஸோ அந்த வார் ஷீட்டை எல்லாருமே பிரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த வார் ஷீட் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணுங்கள், நம்ம அந்த வார் ஷீட்டை வந்து அனுப்பிடுவோம். அது போக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து அனுப்புவோம். டெஸ்ட்டுக்கான லிங்க், இந்த வீடியோ லிங்க் நம்ம வந்து எல்லாமே வந்து அனுப்புவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.